வணக்கம் நண்பர்களே. ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் 1 ப்ரிலிம்ஸ் தேர்வில் ஒரு அழகான கேள்வி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியான கேள்வியும் கூட தான். ஃபெரோஷா மேத்தா வந்து ரொம்ப ப்ராமினெண்டான ஒரு லீடர். பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் ஆரம்பிக்கிறதுல அதில் மும்மூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். ஃபெரோஷா மேத்தாவும் பத்ருதீன் தியாப்ஜியும் கேடி தெலாங்கும் காஷிநாத் தெலாங்கும். ஸோ அவர் வந்து 1845 பிறக்கிறாரு. கோகலேயோட டிசைபிள், அதாவது கோகலேயின் சீடன் அப்படின்னு சொல்கிறோம். கோகலே வந்து பின்னாடி தான் 1850s தான் கோகலேயோட பர்த்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் வந்து பூனே, இவர் வந்து பாம்பேல இருக்கார். இவர் ஒரு மூத்த தலைவர் வர. ஃபெரோஷா மேத்தாவும் கோகலேயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மேத்தா காங்கிரஸ்னு ஒரு பீரியட்லேயே இருந்துச்சு. அந்த சூரத் ஸ்பிளிட்டில் இவரை தான் செருப்பு தூக்கி அடிப்பாங்க. ஸோ இது வந்து தவறு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிடலாம். கோபாலகிருஷ்ண கோகலே வந்து இந்திய ஊழியர்களின் சங்கம், சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்றத 1905 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2 கரெக்ட் அப்படின்னா 2 வந்து உங்கள் ஆன்சரில் இருக்கணும். 2 எங்கெங்கே இருக்குது, இது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 2 இல்லைனா இது தப்புன்னு அடிச்சிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நெருஜி ட்ரெயின் தியரி 3வதும் கரெக்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வடிகால் கொள்கைன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் தியரி நம்மள அது அந்த தமிழில் டிரான்ஸ்லேஷனே கரெக்டாக அப்படின்ற மாதிரி இருக்குது. வடிகால் கொள்கை அப்படின்னு சொல்லி கொடுத்தா. ட்ரெயின் தியரினா நம்மளை வந்து சுரண்டும் கொள்கை, அந்த சுரண்டுறாங்க, அதுதான் கொடுத்துருக்கணும். தமிழில் தவறாக இருக்குது டிரான்ஸ்லேஷன். ஸோ எஸ்என் பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜியா சேஃப்டி வால்வ் தியரி கொடுத்தாரு. பாதுகாப்பு ஊடுதல் கோட்பாடு, அதாவது சேஃப்டி வால்வ் தியரினா இந்தியன் மக்கள் ப்ரெஷர் ஆகும்போது அந்த பைப்பை திறந்து அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி அப்படியே அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்காக வேண்டிய அந்த சேஃப்டி வால்வ் தியரி. அது வந்து ஏஓஹிம் காங்கிரஸ் ஆரம்பித்தவர் தான் சொன்னார். அப்படின்னா 4ம் தவறு, 2ம் 3யும் கரெக்ட் அப்படின்றது தெரிஞ்சிச்சுனாலே போதும். 2ம் 3 தான் கரெக்ட். ஈஸியான ஒரு கொஸ்டின். பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, இப்போ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே போட்டிருப்பீங்க. நீங்கள் இதை கரெக்டாக போட்டிங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.